add to a array form of integer. So நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா we have given a array and a integer. ஸோ இந்த இன்டிஜரை இந்த அரேயில் போய் ஆட் பண்ணும். எப்படி ஆட் பண்ணணும்? இந்த அரேவை நம்பராக மாற்றி, இப்போ இதுனா இதை நம்பராக மாற்றிடணும். நம்பராக மாற்றிட்டு அப்புறம் இந்த 34 ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் வரும் 1 2 3 4 அதை ஒரு அவுட்புட் அரேவில் ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா we have to return in a list of integers, right? ஸோ இதுக்கு ஈஸி மெத்தட் என்ன அப்படின்னா, நம்ம என்ன பண்ணணும்னா இங்கே ஒரு இண்டெக்ஸ் வச்சுக்கணும் இந்த லாஸ்ட், இதில் இந்த லாஸ்ட் வேல்யூ எடுத்துக்கணும். இந்த லாஸ்ட் வேல்யூ எடுத்துக்கிட்டு போய் தான் இந்த டிஜிட் எடுத்துக்கணும். இந்த டிஜிட்டை எடுத்துகிட்டு போய் தான் நம்ம இங்கே ஆட் பண்ணணும், ரைட்? ஸோ அப்படி ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போ ஆட் பண்ணாலும் நமக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல 9 இருக்குன்னு வச்சுங்க, 1 2 0 9. இப்போ 4 ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்னா which will give 13 ஒரு கேரி வருமா? அந்த கேரியை அடுத்த வாட்டி ஆட் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கணும். யூஸ் பண்ணிட்டு இதை ஆட் பண்ணி இதில் போடணும், ஓகேவா? இப்போ நம்ம ஆட் பண்ணி ஒரு டிஜிட் வருது இல்லை, இதை நம்ம என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு இங்கே போடணும். அப்புறம் ஆட் பண்ணி அப்போ எப்பப்பெல்லாம் ஆட் பண்ணி வருதோ அதை நம்ம போய் ஃபஸ்ட்டில் போடணும், கரெக்டா? இப்போ நான் 34 ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா இது என்ன 30னா 3 மட்டும் போடணும், 1 கேரியில் வச்சுக்கணும். அப்போ 1 + 3 என்ன 4. இந்த 4 கொண்டு போய் ஃபஸ்ட்டில் ஆட் பண்ணணும். இந்த ஃபஸ்ட்டில் எங்கே ஆட் பண்ண முடியும் அப்படின்னா நம்ம ஒரு அரே லிஸ்ட்டில் போய் ஃபஸ்ட்டில் ஆட் பண்ண முடியாது. அதனால் ஒரு லிங்க் லிஸ்ட் வச்சுக்கலாம். லிங்க் லிஸ்ட்டில் போய் நம்ம ஃபஸ்ட்டில் ஆட் பண்ணிட்டே வரலாம். அப்புறம் 2 இது ஆட் பண்ணிட்டு 2 அப்புறம் 1 நம்ம ரிட்டர்ன் பண்ண வேண்டியது லிஸ்ட்டு தான். ஸோ லிஸ்ட்டை நம்ம ரிட்டர்ன் பண்ணணும்னா நம்ம லிங்க் லிஸ்ட்டாகவும் ரிட்டர்ன் பண்ணலாம், அரே லிஸ்ட்டாகவும் ரிட்டர்ன் பண்ணலாம், ரைட்? ஸோ போத் ஆர் ஃபைன். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கோடுக்கு ஃபஸ்ட்டு we have to declare a linked list. ஓகே, ஸோ லிங்க் லிஸ்ட் டிக்ளேர் பண்ணுறது வந்து ஸோ லிஸ்ட் ஆஃப் இன்டிஜர். Okay, this is what you're going to return, right? So this is a response result which is equal to new of linked list. ஸோ ஒரு லிங்க் ஏன்னா அதெல்லாம் ஃபஸ்ட்டில் ஆட் பண்ண முடியும், ஓகே? அப்புறம் என்னென்ன வேணும், நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணணும், கரெக்டாக? ஸோ வி நீட் டு ஹாவ் சம்மு, ஓகே, சம் இருக்கணும். அப்புறம் வந்து கேரி இருக்கணும், கேரி இனிஷியலாக 0, ரைட்? அப்புறம் நம்ம என்னென்னா கடைசி இண்டெக்ஸ்லேருந்து தான் வரணும், ரைட்டா? அப்போ ஐயோட லென்த் என்னவாக இருக்கும்? which will be num dot length -1. கடைசி இண்டெக்ஸ்லேருந்து வரணும், கரெக்ட்? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்? while I greater than or equal to 0 இந்த வேல்யூ ஃபில் பண்ணிட்டே வர போகிறோம், ஓகேவா? ஸோ இந்த இதில் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு we need to get the digit, ரைட்? எந்த டிஜிட் நம்ம ஆட் பண்ண போகிறோம்? டிஜிட் என்னது? நம்ம k modulo 10, ஓகேவா? ஸோ k modulo 10 வரைக்கும் நம்ம டிஜிட் எடுத்துட்டோம். இப்போ வந்து என்ன பண்ணணும்னா we have to calculate the sum. sum என்ன எப்படி ஆட் பண்ணுவ? you have to இந்த வேல்யூ, கரெக்டா? ஃபஸ்ட்டு டிஜிட் கூட நீ அரே வேல்யூ ஆட் பண்ணணும். ஸோ அரே வேல்யூ எப்படி எடுக்கிறது? இந்த கேரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரே முடிஞ்சா கூட இதுக்கப்புறமும் ஒரு கேரி வந்து ஒரு வேல்யூ வரலாம், கரெக்டா? ஸோ வெறும் சம் greater than 0 வரைக்கும் போனால் பத்தாது. இப்போ இது கூட you can also add k ஓட வேல்யூ வந்து 3 இப்படி இருக்கலாம்ல. இது கூட 3,34,000 ஆட் பண்ணணும் இருக்கலாம்ல. இல்லை இது கூட 4,34,000 ஆட் பண்ணு அப்படின்னு சொல்லலாம்ல. அப்படி ஒரு டெஸ்ட் கேஸ் வரலாம்ல. அப்படின்னா நான் லூப்பு வெறும் இங்கே வரைக்கும் ஸ்டோர் பண்ணுறது மட்டும் போனால் பத்தாது. கே இருக்கிற ஒரு டிஜிட்டும்
முடிகிற வரைக்கும் போகணும். ஓகேவா? ஸோ ஆர் கே கிரேட்டர் தென் 0. ஓகே, இப்போ நம்ம அரே வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா அரே வேல்யூ ஏவின்னு போட்டுக்கிறேன். இப்போ அரேல இருக்கிற வேல்யூ என்ன வரும்? நத்திங் பட் நம்ம நம் ஆஃப் ஐ. கரெக்டா? அதான் அந்த அரேல இருக்கிற வேல்யூ. கரெக்டா? இந்த வேல்யூ. ஆனால் சப்போஸ் வந்து அது 0 கீழே போயிடுச்சுன்னா, இப்போ நம்ம இதையும் ஆட் பண்ணுறோன்னு வச்சுக்கிங்களேன், இது கூட நம்ம 1200 ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அரே இப்படி குறைஞ்சிட்டே வரும், ஐ குறைஞ்சிட்டே வரும். இதுக்கு மேலே ஐ வந்து நெகட்டிவில் போயிடும். ஸோ ஐ கிரேட்டர் தென் 0வாக இருந்தால் மட்டும்தான் நம்ம இதை எடுத்துக்கணும். ஐ வேல்யூ கிரேட்டர் தென் 0வா இல்லை கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0வா இருந்தால் மட்டும்தான் அந்த வேல்யூ எடுத்துக்கணும். சப்போஸ் இல்லை அப்படின்னா ஜஸ்ட் டேக் 0. இதுதான் அரே வேல்யூ. கரெக்ட்? ஸோ அந்த டிஜிட்டை நம்ம என்னத்தை ஆட் பண்ணணும்? யூ ஹேவ் டு ஆட் அரே வேல்யூ ப்ளஸ் ஏதாவது கேரி இருந்தால் அந்த கேரியை ஆட் பண்ணணும். இனிஷியலாக கேரி 0. கரெக்டா? இப்போ கேரி வந்துருச்சு. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல லெட்ஸ் அஸ்யூம் தட் யூ ஆர் ஆடிங் 17. அந்த 108 வச்சுக்கோ. 1208. இப்போ 8 + 7 ஆட் பண்ணுவேன். என்ன வரும்? 15. கரெக்டா? இந்த 15 தானே இந்த சம்மில் இருக்கும். ஸோ ஹவு யூ வில் ஹாவ் த கேரி? கேரின்றது என்ன? இந்த 1. கரெக்டா? ஸோ கேரி உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் டிஜிட் எப்படி கிடைக்கும் அப்படின்னா கேரி இஸ் ஈக்குவல் டு சம் டிவைடட் பை 10. உனக்கு கேரி கிடைச்சிருமா? 1. ரைட்? எனக்கு ஃபர்ஸ்ட் டிஜிட் மட்டும் தான் வேணும். ஏன்னா இதை ஆட் பண்ணும்போது ஆப்வியஸாக யூ ஆர் கோயிங் டு கெட் 2 டிஜிட்ஸ். அது எனக்கு ஃபர்ஸ்ட் டிஜிட் மட்டும் வேணும். டிவைட் பை 10 போட்டேன்னா ஒரு டிஜிட் போய்டும், ஃபர்ஸ்ட் டிஜிட் மட்டும் கிடச்சிடும். கேரி கிடச்சிருச்சு. அடுத்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ 34 இருக்கா, 34 ஆட் பண்ணிட்டேன். அடுத்த வாட்டி என்ன ஆட் பண்ணணும்? 3 ஆட் பண்ணணும். அப்போ அந்த 4 ரிமூவ் பண்ணணும். ஸோ கே டிவைட் ஈக்குவல் டு 10. ஸோ இப்போ அடுத்த வாட்டி கே 3 ஆகிடும். ரைட்டா? ஆனால் அடுத்து எங்கே போய் ஆட் பண்ணணும்? ஐயை இங்கே போயிடணும். இந்த இண்டெக்ஸ்ல ஆட் பண்ணணும். ஸோ அதனால ஐயும் மைனஸ் மைனஸ். கரெக்டா? ரெண்டாவது ஒன்று என்னன்னா இப்போ கேரி வந்துட்டே இருக்கு. கரெக்டா? சப்போஸ் கேவும் 0 ஆயிடுச்சு, ஐயும் 0 ஆயிடுச்சு அப்படின்னா கேரி இருக்க வாய்ப்பு இருக்கா? ஏன்னா லாஸ்ட் டிஜிட் ஏதாவது ஆட் பண்ணும்போது கேரி வரலாம். கரெக்டா? அப்போ அந்த கேரியும் கொண்டு போய் ஃபுல்லாக ஆட் பண்ணணும்ல. ஸோ அதனால இந்த லூப்பை சப்போஸ் கேரி கிரேட்டர் தென் 0வாக இருந்தாலும் ஓட்டணும். இப்போ என்ன பண்ணுற? எல்லாத்தையும் என்ன பண்ணுற? கொண்டு போயிட்டு இப்போ சம் வருது. கரெக்டா? இப்போ நீ என்ன பண்ணணும் அப்படின்னா கேரி வருது, சம் வருது. இப்போ என்ன பண்ணணும்? இதில் முக்கியமாக போய் நம்ம ஒரு ரிசல்ட்டில் ஆட் பண்ணவே இல்லை பாரு. லிங்க் லிஸ்ட்டில் போய் ஆட் பண்ணணும்ல. என்னத்தை ஆட் பண்ணணும்? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா 8 + 5 = 15 வருது. நான் 5 போய் தானே ஆட் பண்ணணும். அப்போ சம்மில் இருக்கிற லாஸ்ட் டிஜிட்டை கொண்டு போய் தான் நான் ஆட் பண்ணணும். கரெக்டா? ஸோ லாஸ்ட் எப்படி வரும்? ஸோ என்னுடைய ரிசல்ட்டில் ஆட் ஃபஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அது ஃபஸ்ட்டில் போய் ஆட் பண்ணிடும். அதை என்ன ஆட் பண்ணணும்? சம்மில் என்ன வருதோ மாடுலோ 10. மாடுலோ 10 பண்ணால் எனக்கு லாஸ்ட் டிஜிட் வந்துடும். கரெக்டாக? லாஸ்ட் டிஜிட்டை கொண்டு போய் ஆட் பண்ணணும். ரைட்? ஸோ இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேஸ் எடுத்துங்க. இது கரெக்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. 274,181. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறேன். 5 வருது. 5 கொண்டு போய் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிட்டேன். இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறேன். 15 வருது. ஸோ இந்த டிஜிட் எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த டிஜிட் எடுக்கிறேன்னா வாட் இஸ் திஸ் டிஜிட்? இது வந்துச்சா? ஏவிலேருந்து இந்த நம்பர் 5 வருதா? இந்த 7 எடுக்கிறேன்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறேன்னா கேரி 0 தான் இருக்குது. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறேன்னா 15 வருதா? 15 மாடுலோ 10 5 கொண்டு போய் ஆட் பண்ணிடுறேன் ஃப்ரண்ட்டில். அப்புறம் கேரி சம் பை 10 15 by 10 1. இப்போ கேரி 1 ஆயிடுச்சு. இப்போ k = k/10. k/10 என்ன ஆகிடும்?
ரைட். இது ரெண்டும் போயிடும். ஒரு வாட்டி டிவைட் பண்ணி இது ரெண்டும் போயிடும். இப்போ கே 1 இருக்குது. மாடுலோ 10 பண்ணனா எனக்கு 1 கிடச்சிரும். அந்த 1 கொண்டு போய் ஸோ டிஜிட் வந்து 1, அந்த ஏவியில் இருக்கிற நம்பர் 2, கேரி வந்து 1. இப்போ 3த்தையும் ஆட் பண்ணிட்டேன்னா 4 வருதா? அதுக்கு போய் ஆட் பண்ணுறேன். என்னுடைய லிங்க் லிஸ்ட்டில் போயிட்டு ஆட் பண்ணிடுறேன். ஓகே. இப்போ கேரி இஸ் ஈக்குவல் டு சம் பை 10. சம் என்னது? 4. 4 பை 10 என்ன? 0. கேரியும் 0. கே வேல்யூ என்ன? 1. 1 பை 10 என்ன? கே வேல்யூ 0. ஐ மைனஸ் மைனஸ் ஐயும் -1 ஆயிடுச்சு. இப்போ இந்த 3 கண்டிஷனுமே ஃபால்ஸ். அப்படின்னா லூப் விட்டு வெளியே வந்துடும். லூப் விட்டு வெளியே வந்த உடனே we have to return the result. Okay, now let's run and see. All the test case passed.